வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இன்னைக்கு பெரும்பாலும் எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ற ஒரு உணவு பொருள் கோதுமை. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. தானிய வகையை சேர்ந்தது இந்த கோதுமை. மத்திய கிழக்குல இருக்கிற லிவான் பிரதேசமும் எத்தியோப்பியாவும் தான் இதோட ஆரிஜின். எங்கேயோ பிறந்திருந்தாலும் இன்னைக்கு உலக அளவுல அதிக அளவுல பயிர் பண்றது இந்த கோதுமையை தான். எங்க பிறந்திருந்தா என்ன, எப்படி வளர்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். மனுஷனோட நாகரிகம் வளர தொடங்கின காலகட்டத்திலேயே கோதுமையை பயிர் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அதாவது ரொம்ப விசாலமான ஏரியால மெயின்டெனன்ஸ் கம்மியா, அதுவும் இல்லாம அதிக அளவுல இந்த தானியத்தை வச்சு சாப்பிடுறான் அப்படின்ற காரணத்தினால அந்த காலகட்டத்தில் நிறையவே இதை பயிர் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. இந்த கோதுமையை வச்சு அந்த காலகட்டத்தில் பல பேரரசுகள் பல நாடுகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க. குறிப்பா பாபிலோனிய பேரரசு மற்ற நாடுகளுக்கு கோதுமையை அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கோதுமைக்கு அடிமையாக்கி அந்த நாட்டுக்குள்ள பூந்து அந்த நாட்டையே ஆட்டைய போட்டிருக்காங்க. கோதுமைக்கு நாட்டையே கொடுத்துட்டீங்களா? கோதுமையில பல வகைகள் இருக்கு. ஆனா நம்ம வெள்ளை சிகப்பு கோதுமையை தான் உலகம் முழுக்க பரவலா பார்க்க முடியும். எத்தியோப்பியால மட்டும் ப்ளூ கலர்ல கோதுமைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சில கண்ட்ரீஸ்ல ஒயிட் அண்ட் பிளாக்லயும் கிடைக்குது. பிங்க் கலர்ல கிடைக்குமா? கோதுமையில புரோட்டீன், மாவுச்சத்து, கனிமச்சத்து, அப்புறம் கொழுப்பு, இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. அதை விட ரொம்ப அதிகம் மாவுச்சத்து. அதனால அதை பாலிஷ் பண்ணாம முழு கோதுமையா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏறக்குறைய உலகத்துல எல்லா நாடுகளும் கோதுமையை உற்பத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதிக அளவுல உற்பத்தி பண்ற நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா தான். அதிக அளவுல உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதிக அளவுல கோதுமையை யூஸ் பண்ற நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா, டென்மார்க் உட்பட பல நாடுகள் அதிக அளவுல யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோதுமையை பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாட்டு விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படினா நம்ம வீட்ல செய்யற சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம். அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பிஸ்கெட், கேக், அப்புறம் நூடுல்ஸ், பாஸ்தான்னு நிறைய சாப்பாட்டு விஷயத்துக்கு இதை யூஸ் பண்றோம். நமக்கு எப்பயுமே ஃபேவரட் சப்பாத்தி தான். கோதுமையை சாப்பாட்டு யூசேஜ்க்கு மட்டும் இல்லாம பல இடங்கள்ல ப்ராசஸ் பண்ணி லிக்கர் செய்யறாங்க. பல கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா கோதுமை பியர் ரொம்ப ஃபேமஸ். பஞ்சு சொல்லுவேன் தானே எதிர்பார்த்தீங்க, சொல்ல மாட்டேன். கோதுமையிலேருந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாம் செஞ்சது போக அதோட கழிவை கால்நடைகளுக்கு உணவா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அதோட வைக்கோலை வச்சு கூரை பின்றாங்க. நிறைய அலங்கார பொருட்கள் செய்யறதுக்காகவும் இதை யூஸ் பண்றாங்க. ஆளினால் கோதுமை வெப்பமண்டல பகுதிகளில் மிக குறைஞ்ச பராமரிப்புல கோதுமையை வளர்க்க முடியும். அதனாலதான் இந்தியாவோட வடக்கு பகுதிகளில் பாத்தீங்கன்னா கோதுமையை அதிக அளவுல பயிர் பண்றாங்க. அங்க கோதுமை ஸ்ட்ராங். நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அரிசியை தாண்டி எதுவும் உள்ள வர முடியாது. நாங்க தான் சாப்பிடுறோன்றீங்களா? ஓகே. பழைய வகை கோதுமையில பாத்தீங்கன்னா தண்டு நீளமா இருக்கும். அதனால அதோட விளைச்சல் ஸ்லோவா தான் ப்ராசஸ் ஆகும். 1960ல ஜப்பானை சேர்ந்த நார்மன் போர்லாக் அப்படின்றவர் மரபணு சேஞ்சஸ் பண்ணி 10 வகையான சாகுபடி பண்ற கோதுமையை இன்ட்ரோடியூஸ் பண்ணி உலகம் முழுக்க அனுப்பி வச்சு அதை சக்சஸ் பண்ணாரு. அதுல இருந்து கோதுமை சூடு பிடிச்சிருச்சு. ரீசெண்டா RDH அப்படின்ற கோதுமை மரபணு வகை வந்திருக்கு. இது கூட ரசாயன உரங்கள் நிறைய ஊத்தி அதோட விளைச்சலை அதிகப்படுத்துறாங்க. கோதுமையில மட்டுமா மிக்சிங்? எல்லாத்துலயும் நடக்குது. நான் ஏன் மிக்சிங்ல கரெக்டா இருப்பேன். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.